நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறேன்னா, பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா, நான் எப்போ பார்த்தாலும் லைவ்ல வர முடியாது. ஸோ, நீங்க வந்து அதில கமெண்ட் பண்ணனா, அதுக்கு ஆன்ஸர் டெஃபினட்டா கிடைக்கும். டெஃபினட்டா நான் சொல்லுவேன். இது பாருங்க, மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸோட புக் வேல்யூ வந்து 28,887. மார்க்கெட் கேப் வந்து 14,973. இப்போத்த விலை வந்து 13,100. ஓகே. இது வந்து 28,800 அதாவது 29,000 வச்சுக்கலாம். அந்த இது 29,000 வந்து நம்ம வந்து கிடைக்கிறது 13,000க்கு. அண்ட் அது தவிர 10 வருஷத்துல இந்த கம்பெனி வந்து 27% குடுத்திருக்கு. 5 இயர்ஸ்ல 28% குடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல 43% குடுத்திருக்கு. 1 இயர்ல 40% குடுத்திருக்கு. இத தவிர என்ன வேணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டாக் இது. சரி, மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ்க்கே ஒரு ஒரு வீடியோ போட்டுடுறேன். எப்படி வேல்யூ பார்க்கணும்னு. முத்தூத்துல எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னா, முத்தூத் வந்து அவங்க சொல்றாங்க எங்கள்ட்ட 202 டன் கோல்டு இருக்குன்னு. 202 டன் கோல்டு இருக்குன்னு. முத்தூத். இப்ப 202 டன் கோல்டு இருக்குன்னா, அவங்களோட ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு, அத டிவைட் பண்ணனா நமக்கு 1 ஷேருக்கு 1/2 கிராம் கிடைக்கிறது. அப்போ 1/2 கிராமுக்கு விலை இப்போது மார்க்கெட் ரேட்ல எவ்வளோ? ஜுவல்லரி தான் அவங்களோட. அப்போ கண்டிப்பா 22 கேரட் தான் இருக்கும். அப்போ 22 கேரட்னா கிட்டத்தட்ட ரூ. 7,000 வரும். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். யார் எந்த பிசினஸ்ல இருக்கா, அத பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே ஒரே இதுல கண்டுபிடிக்க முடியாது. எல்லாத்துலயும் புக் வேல்யூ எல்லாம் பார்க்கக்கூடாது. புக் வேல்யூ பார்க்கிறதே ரொம்ப ஓல்ட் ஸ்டைல். புக் வேல்யூ, பிரைஸ் ஏர்னிங்ஸ் இதெல்லாம் பார்க்கிறது ரொம்ப ஓல்ட் ஸ்டைல். இந்த காலத்துல யாரும் அதெல்லாம் பார்க்கிறது கிடையாது. ஏன்னா, உங்களுக்கு வந்து ஏன்னு கேட்பீங்க. ஏன்னா, புக் வேல்யூ எப்படி வருது? புக் வேல்யூ வந்து ப்ராஃபிட்லேருந்து வருது. பிரைஸ் ஏர்னிங்ஸ் எப்படி வருது? அதுவும் ப்ராஃபிட்லேருந்து வருது. ப்ராஃபிட்டே நான் மேனிபுலேட் பண்ணிட்டேன்னா, நெறைய கம்பெனிஸ் ப்ராஃபிட்டே மேனிபுலேட் பண்ணிடும். ப்ராஃபிட்டா நான் மேனிபுலேட் பண்ணிட்டேன்னா, லாபத்துல அக்கவுண்டிங்ல லாபத்த நான் வந்து நஷ்டமாயிட்டு காட்டிடலாம். ஸோ அப்படி காமிக்கும்போது, நம்ம அத பேஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ணும்போது, ஆ பிஇ ரொம்ப கம்மியா இருக்கு. வாங்கலாம் சொல்லி போனா, அடி தான் விழும். இப்ப நாட்கோ ஃபார்மா அதுதான். பிஇ ரொம்ப கம்மியா இருக்குன்னு. அது யோசிக்கணும். மார்க்கெட் ஏன் பிஇ கம்மியா குடுக்குறதுன்னு. மார்க்கெட்டுக்கு தெரியாதது இல்ல. மார்க்கெட்டுக்கு எல்லாம் தெரியும். மார்க்கெட்டுக்கு தெரியாது. நம்மளையும் விட எல்லாத்துக்கும் முன்கூட்டியே மார்க்கெட்டுக்கு தெரியும். அத நம்ம யோசிக்கணும். மார்க்கெட் தான் பகவான் நமக்கு. அப்போ பகவானுக்கு மேல நமக்கு தெரியாத மாரி நம்ம என்னைக்குமே நினைக்கக்கூடாது. பகவான் இறைவனுக்கு இறைவனுக்கு தான் தெரியும். இறைவன நம்ம ஃபாலோ பண்றோம் அவ்வளோதான். ஸோ மார்க்கெட்டுக்கு தெரியாதுன்னு எதுவும் கிடையாது. இப்போ தங்கமயில்ல ஒரு ரிசல்ட் வந்தது. நல்ல ரிசல்ட். சூப்பர் ரிசல்ட். ஆனா பிரைஸ் விழுந்துருது. எல்லாரும் யோசிப்பாங்க, "என்ன அது? பிரைஸ் எகிறி மேலன்னா போனோம்ன்னு." போகாது. கீழ தான் விழும். ஏன்னா எல்லாரும் எல்லாம் அது மார்க்கெட் வந்து முன்னால பண்ணும் அது. எக்ஸ் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் வரும்னா பிரைஸ தூக்கிடுது. 4,100 4,000 149 4149 தோணுது. அதுவரை கொண்டு போயிடுது. அதே போல ரிசல்ட் வந்தது. சரி அப்ப போட்டுருது. யாரெல்லாம் வாங்கினாலோ அப்போ அவங்கெல்லாம் வித்தாங்க. புரிஞ்சா? யாரெல்லாம் வாங்கினாலோ அவங்கெல்லாம் வித்தாங்க. நம்ம ரிசல்ட்ட பார்த்துட்டு வாங்க போனோம்னா, நமக்கு அடி தான் விழும். இதுதான் மார்க்கெட்ல நடக்கிறது. மார்க்கெட்ல கேப் டவுன் ஆனா நல்லது. கேப் அப் ஆனா கெட்டது. இதையும் யோசிக்கணும். நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணுவேன். ஃபண்டமென்டல் அனாலிசிஸும் பண்ணுவேன். அதனால எனக்கு 2 சைடும் தெரியும். என்ன பண்ணணும்னு. அது 1 இயர்ல நம்ம வந்து பார்க்கறதுனால, வி ஆர் சீயிங் ஃபார் 1 இயர். ஸோ 1 இயர் பார்க்கறதுனால நமக்கு கிரிஸ்டல் கிளியரா தெரியும். இவங்கெல்லாம் பார்க்கறது 1 டே, 1 வீக். ஸோ அவங்க வந்து, "ஐயோ! இன்னைக்கு மேல போச்சு. ஐயோ! இன்னைக்கு கீழ போச்சு." இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நடந்து போனத தான் சொல்றாங்க. நான் வந்து நடக்க போறதையே சொல்றேன். இதுதான் நம்ம கணிப்பு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு தான். அதனால ஒரு இன்வெஸ்ட்மென்ட்லாம் டெசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு முன்னால, நீங்க வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர பார்த்து தான் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் டெசிஷன் எடுக்கணும்.
நான் வந்து சொல்றது எல்லாமே எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். ஐ அம் நாட் செபி சர்டிஃபைட் இது இல்ல, அட்வைசர் இல்ல. நான் ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ்க்கு வேண்டி இந்த சேனல்ல சொல்றேன் அவ்வளோதான். ஏன்னா நெறைய தமிழ் மக்கள் வந்து பார்த்தேன் நான் வந்து இந்த மாரி அ ஸ்டாக்ஸ்ல வாங்கி லாஸ்ல போய் மாட்டின்ட்டு இருக்காங்க. என்ன செய்யணும்னு தெரியாய்க்கு. சரி அதனால ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸா எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்தா சொல்லுங்க.